guys, in today's video நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்வர் மெட்டலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மை சஜஷன் என்ன அப்படின்னா ஒரு பிக் நோ அண்ட் ஒரு 3 ரீசன்ஸில் ஏன் வந்து நம்ம சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ சில்வர் வந்து எப்போவுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் யூசேஜான ஒரு மெட்டல், ஓகேங்களா. கோல்டு மாதிரி கன்சியூமர் கன்சம்ஷன் ஜாஸ்தி இல்லாத மெட்டல். பிகாஸ் சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு தான் வந்து ஜாஸ்தி யூஸ் ஆகுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் சில்வரில். அதுக்கப்புறம் வந்து இன்கம் ஜென்ரேஷனை வந்து சில்வர் மூலமாக பண்ண முடியாது. ஸோ கோல்டுக்கு இருக்கிற அளவுக்கான வேல்யூ வந்து சில்வரில் கிடையாது. ஸோ தட் சில்வரை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் கோல்டு உங்களால் 1 கிராம் 2 கிராம் அப்படி காயினாக வாங்கிக்க முடியலனா கூட கோல்டு பீஸ் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். வித்தின் 100 ருபீஸ்லேயே ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஸோ தட் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அதை பற்றி. ஸோ வந்து தேர்ட் பாயிண்ட் என்னன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சில்வரோட கன்சம்ஷன் டிமாண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொன்று, அப்படி சில்வர் வந்து ஒரு வேல்யூபிள் மெட்டலாக இருந்துச்சு அப்படின்னா ஏன் வந்து ஆர்பிஐ பேங்க் வந்து கோல்டு மாதிரி சில்வர் ரிசர்வ்ஸ் வச்சுக்கல, வேர்ல்டு பேங்க் யாருமே வந்து ரிசர்வ்ஸ் வச்சுக்கல, கம்பெனிஸ் யாருமே வந்து அதை வாங்கி ரிசர்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் வந்து காமன் பீப்புள்? நல்லா திங்க் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் ரிச் ஆகணுன்னா யூ ஹாவ் டு திங்க் அண்ட் க்ரோ. தேங்க்யூ. இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹேவ் அ நைஸ் டே. அப்படியே வந்து ஹரித் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ்.